கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆகஸ்ட் 16 முதல் 22 வரை நடைபெறும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பல்வேறு தரப்பினருக்கு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறது. இதன் பகுதியாக விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு பார்த்தீனியம் களை பற்றிய தீமைகள் மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்த தகவல்கள் வழங்கப்படுகின்றன. ஆகஸ்ட் 18 அன்று பல்கலைக்கழகத்தின் கிழக்கு மற்றும் மத்திய பண்ணையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கிருஷ்ணன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பண்ணை பேராசிரியர், பண்ணை மேலாளர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இதேபோன்று இன்று ஆகஸ்ட் 19 தாவரவியல் பூங்கா மற்றும் மலர் வளர்ப்பு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முனைவர் கிருஷ்ணனும், மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கங்காவும் சிறப்புரையாற்றினர். விழிப்புணர்வு முகாம்களில் பார்த்தீனியம் களைச்செடி பற்றிய விவரங்கள், அதன் நஞ்சுத்தன்மையால் ஏற்படும் பாதிப்புகள், மேலும் உளவியல், ரசாயன மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து தொழிலாளர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளை உளவியல் துறை களை மேலாண்மை பிரிவின் முதன்மை விஞ்ஞானி தலைவர் ராதாமணி மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒருங்கிணைத்தனர்.